அண்ணே மருதண்ணே. அடாடே வாயா பாண்டி, அதிசயமா இருக்குது. நம்ம பக்கம் காத்தடிக்குது. என்ன விஷயம் அண்ணா? அது வந்து என்னையா தயங்குற சொல்லு. ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுண்ணே. 10 லட்சமா? டேய், உன்னை நம்பி இந்த ஊர்ல 10 பைசா தர மாட்டான். 10 லட்சம் கேட்குற? போடா, போய் வேலையை பாரு. அண்ணா நீங்கள் சும்மா ஒன்றும் தர வேண்டாண்ணே. இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு கொடுங்கண்ணே. டாக்குமெண்டா? ஏய், இன்னும் எல்லா பத்திரத்தையும் கொண்டு வந்திருக்க. உங்க மாமனாருக்கு தெரியுமா இது? தெரியாதுண்ணே, பிஸ்னஸ்க்காக வாங்குறேன், சொல்லிடாதீங்கண்ணே. அது சரி, 5 பைசா வட்டியாச்சு, நீ எப்படி கட்டுவ? எப்படியாவது கஷ்டப்பட்டு கட்டிடுவேண்ணே. கட்டுவ? சரிடா, உன் மேல நம்பிக்கை இருக்குடா. நீ யாரு? நம்ம பையன். ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டோம். உனக்கு நான் பண்ண வேற யார் பண்ணுவா? ஏய், ஒரு 10 லட்சம் கொண்டா. 10. பாண்டி, கல்யாணம் ஆயிடுச்சு, புத்தி வந்துருச்சு போல இருக்குது. நல்லா பண்றடா, நீ நல்லா வருவ. இப்படி இதுல கழுத்து போடு. அண்ணா என்னென்ன எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு. பிளாங்கா? ஏய், உனக்கு மட்டும் பண்றேன், எல்லாருக்கும் என்கிட்ட இப்படி தானடா. இப்ப கையெழுத்து போடு, பணம் கொடு, மொத்தத்தையும் வாங்கினப்போ. என்னப்போ புதுசா பேசுற? அது இல்லண்ணா. என்ன அது இல்ல நொல்ல இல்ல, போடா வேற என்ன வாங்கிக்க போ. அண்ணா போடுறேன் போடுறேன். பின்ன நம்ம அவ்வளவு யோசனை பண்றேன். என்னம்மா 10 லட்சம் கொடுக்கலான்னு பார்த்தா உன்னை நம்பி எவன்டா கொடுப்பான்? நான் கொடுக்குறேன். பெருசா யோசிக்கிற? குறா அங்க வச்சு போடு. பணம் கொடு. அண்ணன் கையில் வாங்குற, இன்னும் எல்லாம் உனக்கு நன்மை தான். எப்போ மருந்து கொடுத்தனோ அப்போ நீ பெரிய ஆயிட்ட. ஓகே, வரண்ணே. போயிட்டு வா, நல்லா இருப்ப. சரிங்க. டேய் சிவா, பாண்டி, உங்க 2 பேர் குடும்பியம் என் கையிலடா. ஹலோ, பாண்டி பேசுறேன்டா. சொல்றா மச்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மச்சி. ஒரு முக்கியமான விஷயம். சொல்றா. 10 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணிட்டேன் மச்சி. அப்படியா? ஆமாடா. நீ என்ன பண்ற? பணம் எடுத்துட்டு விழுப்புரத்துல இருக்கிற ஆனந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. நான் அங்க தான் இருக்கேன். அங்க எதுக்குடா வர சொல்ற? டேய், அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எம்டி இப்ப அங்க தான்டா இருக்காரு. இப்போ வந்தினா பணம் கட்டி சேர்ந்துடலாம்டா. நீ எங்க இருக்க மச்சான்? நான் அங்க தான்டா இருக்கேன். சரிடா, நாளைக்கு காலைல நான் அங்க வரேன்டா. ஓகேடா. ஓகேடா. ஏண்டா சிவா, நீ சேரதெல்லாம் தெரிஞ்சுதான் சரியா? டேய் மாப்பிள்ள, நீ நந்தினி லவ் பண்ணுறேன்னு எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவன் மேலே உயிரே வச்சுட்டு இருக்கீங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன்டா கல்யாணம்னு கேட்டால் வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்த? என்ன தாண்டா உன் பிரச்சனை? உண்மையே சொல்கிறான். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்க விடுங்கடா. தனியாக இருக்க விடுங்கடா விடுங்கடான்னு தனியாகவே விட்டுடியாடா. டேய் என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்கிறா. மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த பாண்டி பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. நீ மட்டும் ஊன்னு சொல்கிற, அவனை மட்டை பண்ணிடுறேன். டேய், எந்த நேரத்தில் காமெடி பண்ணே தெரியாதான் அவனே. விடுங்கடா, அவன் தனியாக இருக்கான ஏதோ காரணத்தோட தாண்டா இருக்கும். வாங்கடா போலாம். மச்சி, தனியெல்லாம் விட முடியாது. வா மச்சி, வா தண்ணி அடிக்க போலாம் வா. டேய் சொல்றேன்ல, தனியா இருக்க விடுங்கடா, போங்கடா. வணக்கம் சார். வாங்க மூர்த்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் நான் ஃபோனில் சொன்னேன் சார், என் ஃப்ரெண்டு பாண்டி, இவர் தான் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இப்போ தான் தம்பி நீங்களாம் சரியான இடத்துக்கு வந்திருக்கீங்க. ஆமாம், எவ்வளோ பணம் கட்ட போகிறீங்க? 10 லட்ச ரூபாய் சார். 10 லட்சமா? 10 லட்சம்னா உங்களுக்கு மாதம் 30% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, மாதம் 3 லட்சம் கிடைக்குங்க. 3 லட்ச ரூபா உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாயிருங்க. தம்பி, நீங்கள் போகும்பொழுது உங்கள் சரியான அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஏன்னா மாதம் மாதம் நாங்கள் அனுப்புகிற செக்கு வந்து 5ஆம் தேதி கரெக்டாக வந்து சேர்ந்துடும். சரிங்க. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம். சரியா? டீ காஃபி எதுவும் சாப்பிட்றீங்களா? பரவாயில்லைங்க சார், அதெல்லாம் இது வேண்டாம். ஓகே, என்கிட்ட பணம் கட்டிட்டீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை இனி எங்கேயோ போயிடும். அப்பப்போ நீங்கள் டச்சில் இருங்க, போயிட்டு வாங்க. ஓகே சார், வரேன் சார்.
மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எனக்கு போய் நீங்க இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே. வாழ்க்கையில உங்களை மட்டும் நம்பிட்டு இருந்த என்ன உயிரோட சாகடிச்சிட்டீங்களே. அதான் தெரியுதுல நான் கெட்டவன்னு. உன் வாழ்க்கையை போய் பாரு. சின்ன வயசுல இருந்து உங்க பின்னாடியே வந்த என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே மாமா. அந்த வார்த்தையை சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. உன் கூட பழகினதை நினைச்சா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. அதான் என்ன பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுல. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. போறேன். வாழ்க்கையில இதை விட பெரிய ஏமாற்றத்தை என்னால தாங்கிக்க முடியாது. கேவலமான அந்த செக்ஸுக்காக என்னோட உண்மையான காதல சாகடிச்சிட்டீங்களே. ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னை ஏமாத்தின ஓ முன்னாடியே நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். சும்மா எதுக்கு பேசிட்டு இருக்க? முதல்ல அதை போய் செய். எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இப்பவே குத்திட்டு நானும் செத்து போயிடலான்னு தோணுது. என்ன மிஸ் பண்ணிட்டோமேன்னு நீ ஒவ்வொரு நொடியும் ஃபீல் பண்ணுவ. உனக்கு வயசாக வயசாக காதலோட அருமையும் காமத்தோட கொடுமையும் உனக்கு புரியும். நான் போறேன். என்னடா என்ன இந்த இடத்துக்குலாம் வர சொல்லிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம 2 பேர்த்தோட லிங்க் வீட்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. நான் வேணா உனக்கு மாசம் மாசம் பணம் தரேன். என்ன சொன்ன? இன்னொரு தடவை சொல்லு. பணம் தரேன்னு சொன்னேன். ஏய், பணம் கொடுக்கறது பிடிக்காதுன்னு ஏற்கனவே அதுவும் பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்படியும் நான் பணம் கொடுக்குறேன் நீ போயிடுன்னு சொன்னா, ஓ இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, புது பொண்டாட்டி வந்துட்டா, அதனால நான் உனக்கு கசந்துட்டேனா? நீனா போறியா இல்ல நானா போ வைக்கட்டுமா? என்னையாடா ஊரை விட்டு போ சொல்ற? என் கூட சந்தோஷமா இருக்க வரைக்கும் இருந்துட்டு இப்ப என்ன கழட்டி விடலான்னு பாக்குறியா? என்னையாடா பக்கச்சிக்கிற? உன்னை என்ன பண்றேன்னு பார். சரி, நீயே ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? நானும் ஒரு முடிவு எடுக்கிறேன். குட் பை. பாண்டி இல்லைங்களா? பாண்டியா? உங்களை மாதிரி டீசெண்டான ஆளுகிட்டலாம் என் பையன் சேர மாட்டானே. அப்பா நீங்க சும்மா இருங்கப்பா. சார் நீங்க உள்ள வாங்க சார். கொஞ்சம் வழி விடுங்க. யார் அது? என் வீட்லயே என்னை வழி விட சொல்றது? உட்காருங்க சார். அம்மா இங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கங்க. என்ன விஷயமா வந்துட்டீங்க தம்பி? பாண்டி மேரேஜில் உங்கள் பொண்ணை பார்த்தேன். விசாரிச்சு பார்த்ததில்ல அது உங்கள் வீட்டு பொண்ணு தெரிஞ்சது. அதனால பொண்ணு கேட்டு போகலான்னு வந்திருக்கேன். திடீர்னு சொன்னா எப்படி தம்பி? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க? எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லைங்க, அதனால தான் தனியாக வந்திருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் நல்லபடியாக வச்சு காப்பாற்றுவேன். எதுக்கும் என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். சரிங்க. இவன் அவகிட்ட பேசுகிறா, அவன் இவங்கிட்ட பேசுகிறா. என்கிட்ட எவனுமே பேச மாட்டேங்கிறாங்க. என்னதான் நடக்கணும் பார்ப்போம். என்னம்மா சொல்ற? ஆனா ஒண்ணு சொல்றேன், என்னை ஏமாத்தின ஓ முன்னாடியே நான் நல்லா வாழ்ந்து காட்டுவேன். என்னம்மா யோசிக்கிற? எனக்கு சம்மதம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க தம்பி, இங்க எல்லாருக்கும் சம்மதம். எங்க சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் கலந்து பேசி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷங்க. சரிங்க தம்பி. கிளம்புறேங்க. தம்பி இருங்க, சாப்பிட்டு போலாம். பரவாயில்ல. சரி வரட்டுமா? வரேன் சார். என்னது எனக்கு கல்யாணமா? நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல, 1 கோடி ரூபா கொடுத்தா கூட கல்யாணம் வேண்டான்னு. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. பார்ப்போம் பார்ப்போம். மூர்த்தி சொல்றா, எப்படா இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டி, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. முக்கியமான விஷயமா? என்னடா சொல்றா? நம்ம பணம்லாம் போயிடுச்சு மச்சான். டேய் என்னடா சொல்ற? அந்த எம்டி நம்ம எல்லார் பணத்தையும் எடுத்துட்டு நம்மள ஏமாத்திட்டான்டா. மூர்த்தி, மாமா வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு வாங்கின பணம்டா அது. அதை நம்பி தான் நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள போக முடியாதுடா. இது மட்டும் என் மாமனுக்கு தெரிஞ்சது என் மானமே போயிடும். ஏய் நீ இப்ப எங்கடா இருக்க? சென்னையில் தான்டா இருக்கேன். சரிடா, நான் இப்போ அங்க வரேன்டா. வா மச்சான். டேய் மச்சான், உன்னை எங்கெல்லாம்டா தேடுறது? என்னடா விஷயம்? டேய் என்னடா ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுற? அங்க நந்தினிக்கு வேற யார் கூட கல்யாணம் நடக்க போகுதுடா? அவளுக்கு கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டினா என்ன, அதை பத்தி நானே கவலைப்படல. உனக்கு என்னடா? என்னடா இவன்? என்னடா பேசுற? அவன் மேல உனக்கு ஆசை இல்ல? ஏய்
அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதுடா என்னமோ பிரச்சனை. என்னடா பிரச்சனை சொல்றா. ஏய் கையறா. டேய் 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 இல்லடா. ஏ பாண்டி, என்னடா பணத்தை வாங்கி 1 மாசம் ஆச்சு, வட்டியும் காணோம், ஆளையும் காணோம். எங்கடா போய் தொலைஞ்ச? அண்ணா மொத்த பணத்தையும் ஃபைனான்ஸ் கம்பெனில போட்டு ஏமாந்துட்டேனே. என்ன பண்றதுனே தெரியலண்ணே. டேய் என்ன விளையாடுறியா? இல்லண்ணே. டேய் எனக்கு பணம் வேணும். டேய் நீ பணம் கொடுக்கல உங்க மாமாட்ட வாங்க வேண்டாம். அப்படி எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் பணத்தோட வந்துடுறேண்ணே. டேய் இத பாருடா, நீ ஊருக்குள்ள வந்தா பணத்தோட தான் வரணும். இல்லன்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆமா வைடா போன. சீ போன வை. டேய் நீ ஊருக்குள்ள வராம இருக்கதாண்டா எனக்கு நல்லது. டேய் என் தம்பியை கொன்னுட்டு அவ இன்னொருத்த கூட சந்தோஷமா வாழ்ந்துருவாடா. அவ கழுத்துல தாலி ஏறதுக்குள்ள அவ தலையை நான் இறக்குறேன். ஏய் ஊமை எங்கடா? போற வழியில ஆளுங்களோட ரெடியா இருக்கானே, போகும்போது கூப்பிட்டுலாம். கார் எங்கடா? இதா வருதுனே. வாயா வாயா. ஏடா சீக்கிரம் கல்யாணம் எடுத்து விடுறா. போ சீக்கிரம் போ. போ மச்சான் ஏதோ சதி நடந்துருக்குடா, எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். விர்ரா, இவன் சொல்லி என்ன நடக்க போகுது, சொல்லாம என்ன நடக்க போகுது, அங்க கல்யாணம் பேர் நடக்க போகுது. டேய் மச்சான், ஆளை வெட்டுறதுக்கு மருந்து கல்யாணம் பண்ணதுக்கு போயிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்பதான்டா அங்கிருந்து வரேன். டேய் வண்டியாடா. எதுக்கா? உன்னை பத்தின எல்லா உண்மையையும் உன் குடும்பத்து ஆளுங்க முன்னாடி போட்டு உடைக்க போறேன். ஆமா, உன்னை எங்க ஆளை காணோம்? ஏய் உமா விளையாடாத, எங்க இருக்க நீ? உன் தங்கச்சி கல்யாணத்துல. ஏய் அங்க ஏண்டி நீ போன? உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பத்தி உன் தங்கச்சி கிட்ட சொல்றதுக்கு தான். ஏய் உமா, உன்னை ஏமாத்துனதுனா என்ன வேணாலும் பண்ணு, என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்துறாத. என் வாழ்க்கையை நீ கெடுத்தல்லடா. உன்னை எப்படிடா நான் சந்தோஷமா இருக்க விடுவேன்? விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார். நானே ஃபைனான்ஸ் கம்பெனில பணத்தை எல்லாம் ஏமாந்துட்டு என் தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வர முடியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்துல நீ வேற அங்க போய் பிரச்சனை பண்ணாத. உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் உன் தங்கச்சி கிட்ட பேசிக்கிறேன். வெயிட் போன. சீக்கிரம் போய். ஏய் எத்தனை மணிடா முகூர்த்தம்? எத்தனை மணிக்குடா? 7:09. சீக்கிரம் போயா, சீக்கிரம் போ. எங்க மாப்பிள்ளை வரனாரு இன்னும் காணோம், என்னாச்சு? ஆமா, நான் ஃபோன் பண்ணியிருந்தேன், வரேன் தான் சொன்னேன். எதுக்கு இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிவிட்டு அப்புறம் பேசிக்கலாம் போ. சரிங்க. நாழி ஆயிடுத்து, பொண்ணு அழிச்சுட்டு வாங்க. ஸ்ரீ பரமேஸ்வராத்மீய பரமேஸ்வர பிரேத்தேர்த்தம் மகாகணபதயே நமः. புஷ்பத்தை கையில் வாங்கிக்கமா.
நாழி ஆயிடுத்து திருமங்கலத்தை எடுத்துட்டு வாங்கோ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ மகாலட்சுமி மாங்கல்ய தாரணம் பண்ணுங்க. கெட்டி மேளம் சர்வமங்கள மாங்கல்ய சர்வாஷ்டசாதிகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்து நானேன மம டேய், இங்க என்னடா நடக்குது? ஏற்கனவே நீ பண்ணினதால பத்தாதா? இப்ப கல்யாணத்துல பிரச்சனை பண்ணறதுக்கு வந்தியடா நீ? இப்ப எதுக்கு நீங்க கத்துறீங்க? அவன் தம்பியை இவ கொலை பண்ணிட்டா நினைச்சு இவளை கொலை பண்ண வந்தாங்க. அத சிவா தான் வந்து காப்பாத்துனா. அது தெரியாம அவனே திட்டுறீங்க. என்னடா சொல்ற நீ? நான் சொல்றேன் மீதி கதைய. இதுதான் நடந்தது. உன்னை போய் சந்தேகப்பட்டனே, என்னை மன்னிச்சிடுனா. எனக்காக நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன் வாழ்க்கையே இப்படி நாசமா போயிடுச்சேனா? ஏன் நான் இந்த விஷயத்த மறைச்சிட்ட? சொல்லுனா. ஏங்க, ஒரு தப்பு பண்ண நம்ம பையனை அடிச்சு உதச்சு வீட்டை விட்டு துரத்துட்டீங்க. மாப்பிள்ள 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 தலை மேல தூக்கி வச்சு ஆடுனீங்களே. இப்ப பாத்தீங்களா உங்க மாப்பிள்ள பண்ண லட்சணத்தை? ஆமா, இந்த ஊருக்காரங்க உறவுக்காரங்களே எல்லாம் நம்பணும்னா பெத்த புள்ளைய நம்பாம போயிட்டனே. இவனுடைய வாழ்க்கையை நானே அழிச்சுட்டேன்.
அந்த பாவி பையன் சொல்றதெல்லாம் உண்மை நம்பி என் பொண்ணு வாழ்க்கையை கடத்திட்டே. சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். யோ, அது எப்படியா? காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணது இன்னொருத்தனையா? இந்த ஜென்மத்துல என்ன சொல்றது? இந்த பொண்ணு சிவா பையனை மனசார காதலிச்சிருக்கு. ஏதோ ஒரு கோவத்துல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தாலி கட்டிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக இவ இந்த பையன் கூட காலம் பூரா எப்படியா சந்தோஷமா வாழ்வா? எத்தனையோ பேரு காதலிஸ்ட் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழல. என்னை பொறுத்த வரைக்கும் எவன் தாலி கட்டினானோ அவங்க கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும். அதான் நம்மளுடைய முறை. ஆமா, வாழறாங்க. இந்த மாதிரி கட்டிக்கிட்டவங்க எத்தனை பேர் சந்தோஷமா வாழறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ கட்டிக்கிட்ட பாவத்துக்கு கடமைக்கு வாழறாங்கய்யா. காதலிச்சவனை கெட்டவன் நினைச்சிட்டு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டான் இந்த பொண்ணு. இப்ப காதலிச்சவன் நல்லவன் தெரிஞ்சு போச்சு. இதோ இப்ப அவனும் வந்துட்டான். அதுக்காக கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு காதலிச்சவனோட அனுப்ப முடியுமா? தாலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. சரி, அப்படியே அனுப்புறோன்னு வச்சுக்கோயேன். 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு மறுபடியும் அவன் மேல சந்தேகப்பட மாட்டான்றதுக்கு என்ன நிச்சயம்? என்ன சொல்ற? தாலி கட்டினவனுக்கு அவன் காதலிச்ச விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவன் அவளை எது கேட்டாலும் சந்தேகப்படுவான். அப்படியே இவன் யாருக்கிட்டே பேசினா கூட அவனுக்கு சந்தேகம் வரும். காலமெல்லாம் சந்தேகப்பட்டு வாழ்றதை விட அவ மனசுக்கு பிடிச்ச காதலன் கூட போறது சரின்னு படுது. ஏப்பா, எல்லாரும் இதை பத்தி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுங்கப்பா.